இந்த சிம்மத்துக்கு அதிபதி சூரியன், சூரியனுக்கு சனிக்கும் பகை. ஆனால் என்னங்க பகைன்னு சொல்லிவிட்டீங்க, அப்பா பையன் தானே அப்படின்னா அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அப்பா பையன் தான். சிம்மத்துக்கு அதிபதியான சூரியனும் இந்த சனியும் அப்பா பையனாக இருந்தாலும் ஒருத்தர் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க, இப்போ என்ன சொல்லுவாங்க, வாடா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு என்ன தப்பான பழக்கமோ எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே 7ல் ராகு இருக்கு. போதை பழக்கமுடைய நண்பர்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கடையில் ப்ராப்ளம் கொடுக்கும். 7க்குரிய சனி போய் 8ல், 7னா லைஃப் பார்ட்னர் பார்த்தீங்களா, அது போய் 8ல் உட்கார்ந்துக்கும் போது புருஷன் முன்னாடிகளில் பிரச்சனை கொடுக்கும். யாரால பிரச்சனை வரும்னா 3ஆம் நபரால பிரச்சனை வரும். காலச்சக்கரத்தின் 5ஆம் ராசியான சிம்ம ராசிக்கு இப்போது சனி பகவான் வந்து அஷ்டம சனியாக இருக்க போகிறாரு. ஆல்ரெடி சிம்ம ராசி வந்துட்டு என்னதான் வந்து அது ஒரு கெத்தான ராசி அப்படி இப்படின்னு நம்ம சொன்னாலும், ஆனால் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய அடி விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ சனி பகவான் வேற வந்துட்டு காட்சி புரிய போகிறாரு. என்னவா இருக்க போது இந்த அஷ்டம சனி உங்களுக்கு? அதாவது ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்டுங்கிறாங்க சிம்மராசியை பேசும்போதே. அவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஓரியன்டாக இருப்பாங்க, ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. உங்கள்ட்ட 10 ஆலோசனை கேட்பாங்க, பார்க்குறவங்கள்ட்ட ஆலோசனை கேட்பாங்க, எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்துச்சுன்னா இவங்களுக்கு எது கரெக்டுன்னு படுதோ அதை மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் சிம்மராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா சிலருக்கு குழந்தை பாக்கியம் லேட் ஆகும். லேட்டாகி குழந்தை பிறந்த எல்லாரையும் பாருங்கள் என் லைஃப்பில் பெருசாக முன்னேறிட்டே இருப்பாங்க. ஃபினான்ஷியலாக அதுக்கப்புறம் தான் சக்ஸஸ் ஆனேம்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு குரு பார்த்தீங்கன்னா 5, 8க்கு அதிபதி. குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணி கொடுக்கக்கூடியவர். ஆனால் அதுக்கு பின்னால் பெரிய வாழ்க்கையை கொடுத்துட்றாரு. சனி எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவகிரகங்கள் அப்படிங்கிறது வந்து எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் சார். பட் ஆனால் எல்லாரும் ரொம்ப பயப்படுறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் பயப்படுறாங்க. ஏன் சார் அவர் மேலே இவ்வளோ பயம்? அவர் நல்லவரா கெட்டவரா சார்? நீங்கள் ஒரு வீதியில் நடந்து போகிறீங்க, நீங்கள் எதிர்த்தாப்பில் வந்து ஒரு கோயில் பூஜை செய்யக்கூடிய குருக்களை பார்க்குறீங்க, பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டீங்க. அதே நேரத்தில் எதிர்த்தாப்பில் ஒரு போலீஸ்காரரை பார்க்குறீங்க, ஏதோ ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா? அப்போ இது எதுக்கு இந்த வித்தியாசம் வருது? யார் நமக்கு தண்டனை கொடுப்பாங்களோ அவங்கள பார்த்தா ஒரு பயம் வருது, யார் கண்டிப்பானவங்களோ அவங்கள பார்த்தா பயம் வருது. இந்த கோயில் குருக்கள்னு சொன்ன பாருங்களேன், அப்படித்தான் குரு பகவான். இந்த நவக்கிரகத்தில் நம்ம சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இதைத்தான் இந்த 9 கிரகங்களை பேசுகிறோம். இதில் அந்த குரு பகவான் சொல்லக்கூடியது கோயில் குரு மாதிரி. அவர் வந்து ரொம்ப ஸ்வீட் பர்சன், ரொம்ப அமைதியானவர், நமக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடியவர். ஆனால் இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் நம்ம செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர். இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா கர்மகாரகன் பேர். கர்மானா என்ன? நம்மளுடைய செயல். நம்ம போன பிறவியில் என்ன தவறுகள் செய்திருக்கோமோ அந்த தவறுக்கு தண்டனை கொடுக்க வரக்கூடியவர் சனி பகவான். இப்போது எல்லாருமே அதாவது ஜோதிடத்தை நம்பாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த 7.5 சனி அப்படிங்கும்போது மட்டும் அதை நம்பிடுவாங்க. ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் அவங்களுக்கு நடக்கிற நிறைய விஷயங்கள் வந்து என்னடா இது நம்ம வேலை பார்க்குறோம் தான், முயற்சி பண்ணுறோம் தான், பட் ஆனால் முயற்சி திருவினை ஆக்குன்னு பார்த்தா எதுவுமே ஆக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்படிலாம் இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு இந்த 7.5 அஷ்டம சனி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நல்லது செய்யவே செய்யாது. அதாவது சனி பகவான் வந்து கெட்டவர்னு எல்லாருமே ஒட்டுமொத்தமாக நினச்சிட்டோம். நான் என்ன சொல்கிறேன், முதல்ல உங்களுக்கு போலீஸ்காரர் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னேன். தவறு செய்கிறவங்க தானே போலீஸை கண்டா நீங்கள் பயப்படணும். காவல்துறை உங்களுக்கு நண்பன் தானே சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் நன்மையை செய்யக்கூடிய பலருக்கு போன பிறவியில் நன்மை செய்திருந்தீங்கன்னா அந்த சனி பகவானுடைய பீரியடு நிறைய நன்மையை கொடுக்கும். உதாரணமாக நீங்கள் பாருங்களேன், 7.5 சனி பீரியடில் தான் பலருக்கு கல்யாணம் ஆகும். அஷ்டமச்சனி பீரியடில் திடீர்னு வருமானம் வரும். சிலருக்கு சொல்லுவாங்க, சார் அஷ்டமச்சனி கெடுதல்னாங்க, எனக்கு பெரிய வருமானம் வந்துருச்சு, பெரிய அளவுக்கு உயர்ந்துட்டாங்க வாழ்க்கையில் அப்படிம்பாங்க. அப்போ அந்த சனி பகவான் நீங்கள் நல்லதை செய்திருந்தீங்கன்னா அவங்க பீரியடில் நிறைய நன்மையை செய்கிறாங்க. ஆமாம், நீங்கள் இப்போ டோட்டலாக வந்து சொல்லும்போது ஒரு விஷயம், பிரதமர் நரேந்திர மோடி கூட 7.5 சனி நடக்கும்போது தானே பிரதமர் ஆனாருங்கிறது அதை எல்லாருமே சொல்லுவாங்களா? அவர் 7.5 நடக்கிறப்பே பிரதமர் ஆனவருப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம். அப்போது இந்த 7.5 சனியில் பெரிய யோகம் கிடைச்சிருக்கா இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு துறையிலும் தலை சிறந்தவர்கள் பலரை பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் தன்னுடைய பீரியடில் ரொம்ப உயர்த்தி விடுவார். இப்போது ஒரு கம்பெனி ஒருத்தர் நடத்துகிறாங்க, 7ல் சனி இருக்குது வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி நடத்தும்போது பார்ட்னர் பிரிஞ்சு போயிடுவாங்க.
இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, 7 சனி இருக்கிறதுக்கும் பிஸ்னஸுக்கும் என்ன சம்மந்தம் நினச்சிருப்பாங்க. பல பெரிய கம்பெனிகள் பிஸ்னஸில் வந்து அவங்களுடைய முக்கியமான பார்ட்னர் பிரிஞ்சு போனதெல்லாம் 7 சனி இருக்கும்போது. இப்படி நிறைய கணக்குகள் அந்த சனியின் பின்னால் இருக்கு. நீங்கள் சொல்கிறது தொழில் ரீதியாக சொல்கிறீங்க, சிலருக்கு மன ரீதியாக விரய சனியில் ஒரு காதல் வருது, ஜென்ம சனியில் அந்த காதல் அப்படியே போயிடுது. இந்த மாதிரியான மன உளைச்சல்களையும் ஏற்படுத்துறாரு. நிச்சயமா சனி பகவானால வந்து நான் சொன்னேன், நீங்கள் நல்லதை விதைத்தால் நல்லதை அறுவடை செய்யலாம், கெட்டதை விதைத்தால் எது விதைச்சிருக்கோமோ அதைத்தான் நம்ம அறுவடை செய்வோம். அதே மாதிரி விரயத்தில் சனி இருந்தால் விரயம் ஆயிருச்சு அப்படிங்கிறது பொதுவான பலன். ஜென்மத்தில் சனி இருந்தால் ஆட்டி படைப்பார் அப்படிங்கிறதும் இது எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய பொதுவான ஒரு பலன் தானே தவிர ஜென்மத்தில் சனி இருந்த எல்லோருமே விழுந்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம ஏழரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வாக்கிய பஞ்சாங்கம் படி பார்த்தோன்னா திருநள்ளாறில் வந்து மார்ச் 6 தான் வந்து பெயர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சனி பெயர்ச்சி. ஒரு சிலர்லாம் போன வருஷமே சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வாக்கிய பஞ்சாங்கம் படி மார்ச் 6 அப்படிங்கும்போது இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியா இருக்க போகுது சார்? இப்போ சனி பகவான் வந்து மீனம்ங்கிற ராசியில் வந்து உட்கார்றார். இது வரைக்கும் அவர் இருந்தது வந்து கும்ப ராசியில், அவர் மீன ராசிக்குள்ள பயிற்சி அடைகிறார். இந்த பயிற்சியை தான் சனி பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சனி பயிற்சிக்கு ஏன் இந்த பெருமைன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பயிற்சி. நீங்கள் சந்திரனை பார்த்தீங்கன்னா டெய்லி பயிற்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். செவ்வாய் 45 டேஸ் வந்துட்டு இருப்பார். இப்படி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய கிரகங்கள் இருக்குது. இதில் எல்லாம் சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை. ஆனால் சனி பகவான் மட்டும் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதனால தான் ஒரு ராசியில் உட்காந்துட்டாருன்னா நங்கூரம் வச்சு பார்த்துடுறாரு. அதனால தான் பிரச்சனைனாலும் ரொம்ப பிரச்சனை கொடுத்தா தாங்க முடியலையே. அதனால தான் இந்த சனி பயிற்சிக்கு அவ்வளோ முக்கியத்துவம். ஓகே சார், இப்போ நம்ம அதான் பெயர்ச்சின்னு பார்த்தாலே ஒரு 2 பெயர்ச்சி தான் வந்து ரொம்ப பெரியதாக இருக்கும். ஒன்று குரு பெயர்ச்சி, இன்னொன்று சனி பெயர்ச்சி. ஒருத்தருக்கு ஒருத்தர் செலைச்சவங்களே கிடையாது. நல்லா நம்மளை வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. இதில் குரு பயிற்சிங்கிறது குதூகலமான பயிற்சி, சந்தோஷமாக காத்திருப்போம். வரக்கூடிய கஸ்டமர்லாம் சார் குரு பயிற்சி ஏன் சார் எங்களுக்கு என்ன பலன் சார் சிரிச்சுக்கிட்டே கேட்பாங்க. சனி பயிற்சி வருது வச்சுக்கோங்களேன், சனி சம்மணம் போட்டு உட்காந்துட்டாரு, அது மரணமே வந்துட்டு போய் அலறுவாங்க, அள்ளுவிடும் ஒருத்தருக்கும். சார் சனி பயிற்சி ஏன் சார் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா சார்? அவங்க கேட்கறதே பயந்துக்கிட்டு கேட்பாங்க. காரணம் சனி பகவான் அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பலனை கொடுத்துட்டு போவார். இந்த சிம்மத்துக்கு அதிபதி சூரியன், சூரியனுக்கு சனிக்கும் பகை. ஆனால் என்னங்க பகைன்னு சொல்லிவிட்டீங்க, அப்பா பையன் தானே அப்படின்னா அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அப்பா பையன்னா சிம்மத்துக்கு அதிபதியான சூரியனும் இந்த சனியும் அப்பா பையனாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஆகாது. சரிங்களா? அப்போ என்ன ஆயிருது, ஒருத்தர் சூரியன் சனி ஜாதகத்தில் சேர்த்துருக்கு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்குன்னா ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும், வீட்டில் அப்பா பையன் பேசாமல் இருப்பாங்க, இப்படிலாம் இருக்கும். அதே சமயத்தில் நல்ல நிர்வாகத்திறன் இருக்கும். பெண்ணாக இருந்தாங்கன்னா நல்ல நிர்வாகத்திறமை அவங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த சிம்மராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து சனி 8க்கு வந்துட்டார். அப்போ 8ஆம் இடத்துல வந்தால் போட்டு பார்த்துருவாரே, டோட்டலாக முடிஞ்சு வருமே அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, அஷ்டமத்து சனின்னு சொல்லும்போது சில லாபங்கள் அதில் அடங்கியிருக்கு. என்ன, 8ஆம் இடத்துல சனி இருந்தால் திடீர் பணவரவை தருவார், நல்ல பணவரவு வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பணம் வருது சரிதாங்க, வரக்கூடிய வழி நல்லா இருக்கணும்ல. அப்புறம் நாளைக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டானா சிக்கல் வருங்க, தப்பான வழியில் பணம் சம்பாதிச்சா. அதனால 8ல் சனி வரும்போது பணவரவு நல்ல வரவு தருவார். ஆனால் அது சரியான வழிமுறையில் வருதான்னு நம்ம பார்த்துக்கலாம். 2ஆம் நம்பர் தொழில் மாதிரி அந்த மாதிரி பண்ணக்கூடாதுல்ல, பண்ணினா மாட்டிடுவாங்களே. அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க, இப்போ என்ன சொல்லுவாங்க, வாடா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு என்ன தப்பான பழக்கமோ எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே 7ல் ராகு இருக்குது. போதை பழக்கமுடைய நண்பர்கள் அமைவார்கள். இந்த கல்லூரியில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையங்கள்லாம் சில பேர் சிக்கல் சின்னாவனப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நண்பர்களால் கீழே விழக்கூடிய அமைப்பு இப்போ வந்துடும். அதே நேரத்தில் சனி எப்படிப்பட்டவர்னா 6க்குடைய சனி 8ல், வேலையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் தரமான மாற்றமாக இருக்கும். எப்படி, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். 6க்குடைய கிரகம் 8ல் போய் உட்காருதுன்னா அது விபரீத ராஜயோகம். அந்த விபரீத ராஜயோகம் ஒரு வேலை மாற்றத்தை நோக்கி உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கும். நீங்கள் மாற மாட்டீங்க. நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு கம்பெனியில் உட்காந்துருப்பீங்க, அவங்க சம்பளமே குறைச்சி கொடுத்தாலும் பரவாயில்ல, இந்த கம்பெனி எனக்கு செட் ஆயிடுச்சு சொல்லுவீங்களா இல்லையா? சிலர் அப்படி உட்காந்துருப்பாங்க. ஆமாம், கம்ஃபர்ட்டாக சில பேர் அப்படியே இருந்துருவாங்க. கம்ஃபர்ட் ஜோன் தான் முக்கியம் உட்காந்துருப்பாங்க. பட் இவங்க ஃபேமிலியில் சொல்லுவாங்க, என்னங்க சம்பளம் மற்றலைங்க, என்னங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வேறு வேலை தேடக்கூடாதாம்பாங்க. இவங்க கேட்காம இருந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுவாங்க. இவங்க மாறுறதுன்னா கம்பெனியை பிடிச்சி தள்ளும். நீ போப்பா, வேலையை விட்டு போப்பாங்கிற அளவுக்கு என்ன உண்டோ பண்ணுவாங்க. இவங்க அது இந்த நெருக்கடியில் வேலையை தேடுவாங்க சார். நெருக்கடி கொடுக்கும். அதில் இந்த நெருக்கடியில் வேலை தேடும்போது சூப்பராக வேலை கிடைக்கும், பெரிய அளவுக்கு முன்னேறிடுவாங்க. அப்போ 6க்குடைய சனி 8ல் உட்காந்தா பயப்படக்கூடாது.
அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் கொடுக்கும். 6ஆம் இடம்ங்கிறது ரோகஸ்தானம், 8ஆம் இடம்ங்கிறது கண்டங்களை குறிக்குது. அப்போ போய் இந்த சனி 8ஆம் இடத்துல தொடர்பு வரும்போது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ கொடுப்பார். அதை மட்டும் நல்லா பார்க்கணும். L4 L5 இதெல்லாம் ப்ராப்ளம் கொடுக்குது பலருக்கு. அதே மாதிரி ஏதாவது நரம்பு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்குது. அப்போ இவங்க எல்லாருமே இந்த சிம்மராசிக்காரங்க எந்த ஹெல்த் இஷ்யூ வந்தாலும் அதற்குரிய மெடிக்கல் அட்வைஸ் கண்டிப்பாக எடுக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கடையில் ப்ராப்ளம் கொடுக்கும். 7க்குரிய சனி போய் 8ல் 7னா லைஃப் பார்ட்னர் பார்த்தீங்களா, அது போய் 8ல் உட்கார்ந்துக்கும் போது புருஷன் பொண்டாட்டிகளில் பிரச்சனை கொடுக்கும். யாரால பிரச்சனை வரும்னா 3ஆம் நபரால் பிரச்சனை வரும். இவங்க 2 பேரும் நல்லா தான் வாழணும்னு நினைப்பாங்க. ஆனால் உலகத்தில் பெரும்பாலான பிரச்சனை 3ஆம் நபரால் தான் வரும். அப்போ அடுத்தவர்களுக்காக வாழறாரு நம்ம வீட்டுக்காரரு, அடுத்தவங்களுக்காக நம்ம அவங்க பேச்சை ஒய்ஃப் கேட்குறாங்களே அப்படிங்கிற பரஸ்பரம் சண்டை வரும். இந்த நேரத்தில் விட்டு கொடுக்காம 2 பேரும் போய்கிட்டாங்கன்னா லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். இவங்களுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா, வேலைன்னு கேட்டிங்கன்னா நல்ல விஷயம் சொல்லிட்டோம். கடன் எதிர்பார்க்குறாங்க, கடன் கிடைக்கும். அதுக்காக ஓவராக கடன் வாங்கக்கூடாது. அளவாக கடன் வாங்கிக்கிட்டாங்கன்னா இவங்க தப்பிச்சுவாங்க. இவங்களுக்கு வந்து யாரை கும்பிட்டா இந்த சிம்மராசிக்காரங்க பெரிய வெற்றிகளை பெறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்சி பிள்ளையார் இருக்கார், மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார், அவரை கும்பிட்டாலும் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். திருநெல்வேலியில் மணிமூர்த்தீஸ்வரம்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கே உச்சிஷ்ட கணபதினு இருக்கார். அவரை கும்பிட்டாலும் இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் லைஃப்பில் ஒரு சேஃப்டி உருவாயிரும். ரொம்ப நல்லா இருப்பாங்க, நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.